தாவீது சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே உன் கையை எப்படா நீ வைக்கலாம் அப்படி சொல்ல. என்ன லாஜிக் ஒன்றும் புரியல. இது எப்படி சாத்தியப்பட்டு வரும்? அபிஷேகமே இல்லையே, ஆண்டவர் போயிட்டாரு, அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு அபிஷேகத்தை. அப்ப எப்படி இவனுக்குள்ள அந்த ஆவியானவர் இருப்பாரு? ஆனாலும் தாவீது என்ன சொல்றான்னா, இன்னைக்கு இல்லை என்னைக்கோ ஒரு நாள் இவரை நான் அபிஷேகம் பண்ணியிருக்காரு கர்த்தர், இவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த அபிஷேகம் இருந்ததுனால, அபிஷேகம் போனாலும் பரவாயில்ல, அபிஷேகம் இருந்த இந்த சரீரத்தை தொடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவன் அபிஷேகத்துக்கு அப்போ எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கான் பாருங்க, அபிஷேகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ அபிஷேகத்தை நீங்க உயர்வா பிடிச்சு பாருங்க. உங்க வீட்டில் யார் அபிஷேகம், உங்க அப்பா அபிஷேகம் பெற்றுக்கா, உங்க அண்ணன் அபிஷேகம் பெற்றுக்கா, உங்க தம்பி அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை உயர்த்துங்க. அந்த அபிஷேகம் உயர உயர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ முதலாவது தாவீது அபிஷேகத்துக்கு மதிப்பு கொடுத்தான். நம்பர் 2, இரண்டாம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. தாவீது கீலேயாத்